டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் அமரன். இந்த படம் 3 வாரங்கள் கடந்தும் தியேட்டர்ஸில் ஹவுஸ்ஃபுல் ஷோவோட சூப்பராக ரன் ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த படம் 10 நாளில் 100 கோடி வசூல் அடிச்சிருச்சு. இப்போ 3வது வாரம் 19 நாட்கள் கடந்து சிவகார்த்திகேயனுடைய அமரன் படம் 300 கோடி வசூல் அடிச்சிருக்கு. இதை மூவி டீமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஆக்டர் நயன்தாராவுடைய பர்த்டே. அவங்களுக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பர்த்டே ஸ்பெஷலாக நயன்தாரா அவர்கள் நடிக்க போகிற புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நயன்தாரா சில படங்களை கன் எடுத்து ஷூட் பண்ணி ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஆக்ஷன் ஃபைட் சீனையை வச்சு இந்த டைட்டில் டீசர் வீடியோவை சும்மா தெறிக்கி விட்டுருக்காங்க. இந்த படத்துக்கு ராக்காயி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம அனுஷ்கா அவர்களும் போன வாரம் அனுஷ்கா அவர்களுடைய பர்த்டே. அவங்களுடைய பர்த்டே ஸ்பெஷலாக இதே மாதிரி ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு டைட்டில் கிளிம்ஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய பேர் காண்டி. இந்த படமும் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஆக்ஷன் படமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. வரிசையாக ஒவ்வொரு பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸும் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஆக்ஷன் படத்தில் நடிக்கிறாங்க. ஆக்டர் பிரியங்கா மோகனும் தனுஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர் படத்தில் கன்னெல்லாம் வச்சு பயங்கரமாக ஆக்ஷன்லாம் பண்ணாங்க. இந்த படத்தை டைரக்டர் அருள் மாதேஸ்வரன் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி அவர் பார்த்தீங்கன்னா ஆக்டர் கீர்த்தி சுரேஷை ஆக்ஷன்ல கூட்டிட்டு வந்து ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஃபைட் சீனை வச்சு உருவாக்கியிருந்தாரு சாணி காகிதம் அப்படிங்கிற படத்துல. அந்த படமும் ரொம்பவே வெறித்தனமா இருக்கும். கீர்த்தி சுரேஷ் ரண கொடூரமான ஆக்ஷன் சீன்லாம் பண்ணியிருப்பாங்க. வரிசையா இந்த மாதிரி டாப் ஹீரோஸே இல்லாம அவங்களே களத்துல இறங்கி தரமான ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆக்ஷன் சீன்ஸா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டாப் ஹீரோயின்ஸே பண்றாங்க அப்படின்னா புதுசா வர ஹீரோயின்ஸும் இந்த படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் இதே மாதிரி சோலோவா ஆக்ஷன் படங்களில் நடிக்க ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஹாலிவுட் படங்களில் மட்டும் தான் ஹீரோயின் ஓரியன்ட்ல ஆக்ஷனோட ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம இண்டஸ்ட்ரியிலும் இந்த மாதிரி எடுத்துட்டு வரது ஒரு நல்ல விஷயம் தான். எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இவங்க எல்லாருமே ஒரே டெய்லர் கிட்ட தான் காஸ்டியூமை டிசைன் பண்ணியிருப்பாங்களோ? ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹீரோயின்ஸுமே ஒரே மாதிரி காஸ்டியூம் தான் போட்டுட்டு இருக்காங்க. லைட்டாக கலர் வேரியன்ஸ் இருந்தாலும் ஒரே காஸ்டியூம் தான். இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் போட்டுட்டு தான் ஆக்ஷன் படங்களில் நடிக்கணும் அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டு முடிவு எடுத்திருப்பாங்களோ என்னவோ ஒன்று. ஆனால் படம் நல்லா வந்தா சரி. நம்ம பரோட்டா சூர்யானா இது அப்படிங்கிற அளவுக்கு முடியும் தாடியும் வளர்த்துக்கிட்டு இப்படி இருக்காரு. இன்னைக்கு எதாச்சியா நியூஸ் சேனல் பார்த்துட்டு வந்தேன். ஒரு ஐயர் யாரோ பேசிட்டு இருந்தாரு. பார்த்தா நம்ம சூர்யானா என்னையா இந்த லுக்கில் இருக்காரு. கண்டிப்பாக இது ஏதோ ஒரு புது படத்துக்கான லுக்கு தான் போல. நியூஸ் சேனல்ஸ் அவர்கிட்ட விடுதலை 2 படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு, டிசம்பர் மந்த் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது, நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூர்யா அண்ணனுடைய கங்குவான் படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு கூலி அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தில் ஆக்டர் ஸ்ருதிஹாசன் நடிக்கிறத ஏற்கனவே மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களுடைய கேரக்டர் நேம் பிரீத்தி அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஆக்டர் ஸ்ருதிஹாசன் கூலி படத்துடைய ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் நம்ம தலை இயக்கி நடிச்சிட்டு இருக்க படம் தான் குட் பேட் அக்லி. ஆக்டர் யோகி பாபுவும் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்கிறாரு. இன்னைக்கு குட் பேட் அக்லி படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து யோகி பாபு அவர்கள் தலை இயக்கக்கூடிய எடுத்துக்கிட்டு இந்த ரீசன்ட் ஃபோட்டோவை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. பாட்டல் ராதா அப்படிங்கிற தமிழ் படம் டிசம்பர் 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு சென்சாரில் US சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதை மூவி டீம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ராஜேஷ் டைரக்ஷனில் ஜெயம் ரவி நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் பிரதர் படம் கலவையான விமர்சனங்களால் படம் சரியாக போகலை. பிரதர் படத்துக்கு அப்புறம் நம்ம ஜெயம் ரவி நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் காதலிக்க நேரமில்லை. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை டைரக்டர் கிருத்திகா உதயநிதி டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி ஜீனி அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் டைரக்டர் கணேஷ் கே பாபு டைரக்ஷனில் ஜெயம் ரவி அவருடைய 34வது படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஜெயம் ரவிக்கு போன வருஷம் ரிலீஸ் ஆன இறைவனும் சரியா போகல, இந்த வருஷம் வந்த பிரதர் படமும் சரியா போகல. அடுத்ததா அவர் கையில் இந்த 3 படங்கள் தான் இருக்கு. இந்த 3 படங்களாச்சு அவருக்கு ஒரு தரமான வெற்றியை தேடி தருதான்னு பார்க்கலாம். இந்த 3 படத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டைரக்டர் மோகன் ராஜாவுடைய டைரக்ஷனில் தனி ஒருவன் 2 படத்தில் ஜெயம் ரவி நடிப்பார். இன்னும் தனி ஒருவன் 2 படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகல, அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் எழில் பெரிய வெடி டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் பராரி. இந்த படம் நவம்பர் 22 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு சென்சாரில் US சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதை மூவி டீம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரபுதேவா மாஸ்டர் மடோனோ செபாஸ்டின் நடிச்சிருக்க படம் தான் ஜாலியோ ஜிம்கானா. இந்த படம் நவம்பர் 22 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல இருந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா அப்படிங்கிற சாங்குடைய வீடியோ சாங்கை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் ரொம்ப சூப்பராக இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த சாங் மட்டும் இல்லாமல் ஊசி ரோசி அப்படிங்கிற சாங்கையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ ஜாலியோ ஜிம்கானா படத்துல இருந்து ஒரு ஸ்னீபிக் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம சூர்யாவோட கங்குவான் படம் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. படத்துல இருந்து நெகட்டிவ் டாக்ஸ் வந்த காரணத்தினால படத்துல இருந்து ஒரு 15 நிமிஷம் காட்சிகளை நீக்கிட்டு இப்போ மறுபடியும் ரீசென்சார் பண்ணி இன்னைக்கு காலையில இருந்து எல்லா தியேட்டர்ஸ்லயும் ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்துல இருந்து மன்னிப்பு அப்படிங்கிற வீடியோ சாங்கையும் இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் பாலையா நடிப்பில் ரிலீஸ் ஆன பகவந்த கேசரி படம் இப்போ தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் சிம்பிளி சவுத் OTTயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிஷ்கிந்த காண்டம் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி லாங்குவேஜில் டிஸ்னி + ஹாட்ஸ்டாரில் நவம்பர் 19 இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 8 தோட்டாக்கள் படத்துடைய ஹீரோ வெற்றி ஹீரோவை நடிச்சிருக்க அதர்ம கதைகள் படம் இப்போ ஆகா தமிழ் OTTயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்ல சோனி 3 படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 20 இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் கங்கனா ரனாவத் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் எமர்ஜென்சி. இந்த படம் 2025 ஜனவரி 17 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க.
இன்னைக்கு ஆக்டர் அருண் விஜயோட பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அருண் விஜய் ஹீரோ நடிச்சிட்டு இருக்க ரெட்டத்தல படத்திலிருந்து அவருக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டைரக்டர் பாலா டைரக்ஷன்ல அருண் விஜய் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் வனகான். வனகான் படத்துல இருந்தும் அவருக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டரையும் இந்த வனகான் படம் 2025 பொங்கலுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பொங்கல் ரிலீஸ் அப்படின்னாலே நம்ம தல ஃபேன்ஸ்க்குலாம் கொஞ்சம் காண்டா இருக்கும். ஏன்னா விடாமுயற்சி படம் இந்த வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டியது. அந்த படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் நம்ம தல இயக்கிய வச்சு குட் பேட் அக்லி படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் ஆரம்பத்துல இருந்தே பொங்கலுக்கு தான் ரிலீஸ் அப்படின்னு மூவி டீம் எப்போ ஒரு நியூ போஸ்டரை ரிலீஸ் பண்ணாலும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் அப்படின்னு அழுத்த திருத்தமா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில ஆக்டர் அருண் விஜய் நடிக்கிற வனகான் படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு அபிஷியலா வேற அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்னை அறிந்தால் படத்துல வர மாதிரி தலையோட படமும் அருண் விஜயோட படமும் மோதிக்கு போதா, இல்ல நம்ம தலையோட விடாமுயற்சி படமும் குட் பேட் அக்லி படமும் ரெண்டுமே ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகி மோதிக்கு போதா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். விடாமுயற்சி படம் எப்போ தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு லைக்கா ஒரு அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ற வரைக்கும் இந்த கூராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்த மாதிரியே எக்கச்சக்கமான சினிமா தகவலை டெய்லியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.